வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் நம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி 31 உலக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். வட இந்தியாவில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க திமுக அரசு முயற்சிக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மராட்டியம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தல் நாளை வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி. பும்ராவின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய அணியினர் திணறல். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் பிரதமர் மோடி 31 உலக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கான தனது அரசுமுறை சுற்றுப்பயணத்தில் முதற்கட்டமாக நைஜீரியா சென்று அந்நாட்டு அதிபரை சந்தித்தார். நைஜீரியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரேசில் சென்ற அவர் அங்கு நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து கயானா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய தேசிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதை பெற்றார். தனது 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தின் போது பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். குறிப்பாக G20 மாநாட்டையொட்டி பிரேசிலில் நடைபெற்ற 10 இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை, அதனைத் தொடர்ந்து கயானாவில் நடைபெற்ற 9 இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆகியவற்றில் மோடி பங்கேற்றார். இந்நிலையில் தனது 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தின் போது பல்வேறு உலக நாடுகளை சந்தித்து பிரதமர் மோடி 31 பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வட இந்தியாவில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு குறித்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சக எம்பிக்கள் ஒன்று கூடி விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், வட இந்தியாவில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு பிரச்சினை தேசிய அவசர நிலையாகும் எனவும், குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொது சுகாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த பிரச்சனையால் நமது நாட்டுக்கான உலகளாவிய நற்பெயர் சிதைந்துள்ளதாகவும், காற்று மாசை சுத்தம் செய்வதற்கு முக்கிய மாற்றங்கள் மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் அரசாங்கம், நிறுவனங்கள், நிபுணர்கள் மற்றும் குடிமக்களிடமிருந்து தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வட இந்தியாவில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு குறித்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சக எம்பிக்கள் ஒன்று கூடி இதை பற்றி விவாதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மராட்டிய மாநிலம் மற்றும் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன. மராட்டிய மாநிலத்தில் மொத்தம் உள்ள 288 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அடங்கிய ஆளும் மகாயுதி கூட்டணிக்கும், காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய எதிர்க்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 81 சட்டசபை தொகுதிகளில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில், மீதம் உள்ள 38 தொகுதிகளுக்கும் 2ஆம் கட்டமாக கடந்த 20ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தாம்பரம் செங்கல்பட்டு இடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 28 மின்சார ரயில்கள் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்று தொடங்கியுள்ள பராமரிப்பு பணிகள் நாள் குறிப்பிடாமல் நடைபெறுவதால் கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் புதிய அட்டவணை தயாரிக்கப்பட்டு அதன்படி ரயில்கள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் மின்சார ரயில்கள் ரத்து காரணமாக மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டுக்கு 10 பேருந்துகளும் இயக்கப்பட்டன. ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு போதுமான பேருந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் பயணிகளின் தேவை அறிந்து பேருந்துகள் அதிகரிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தொல்லியல், பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த
திருமுடிவாக்கம் பகுதியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தொல்லியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நேரில் சென்று திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த விழாவிற்கு வந்த தமிழக முதல்வருக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். இந்த மையத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் உருவ சிலை தத்ரூபமாக வரைந்து வைக்கப்பட்டிருந்தது. அதனை சுமார் 22 மணி நேரத்தில் உருவாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் அமைச்சர் தாமு அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு, காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன், எம்எல்ஏ செல்வப்பிறந்தகை ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் சார்பில் காக்கி உடை வீரர்கள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல்வேறு சாதனைகளை புரிந்த போலீசாருக்கு பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவம் முக்கிய பங்காற்றுவதைப் போல உள்நாட்டு பாதுகாப்பில் காவல்துறையினரின் பங்கு முக்கியமானதாகும் என்றும் தெரிவித்தார். இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயும், சம்பத், எம்எல்ஏ உட்பட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மதுராங்கத்தில் அமைக்கப்பட்டு வரும் பொதுக்கூட்ட திடலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள திடலில் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ் ஈழ விடுதலைக்காக தன் இன்னுயிரை கொடையாக கொடுத்த மாவீரர்களை நினைவை போற்றும் விதமாக மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான பொதுக்கூட்ட திடலில் மேடை அமைக்கும் பணியினை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து கட்சி நிர்வாகிகள் பல்வேறு கட்சிகளுக்கு செல்கிறார்கள் என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு, நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் உள்ள நிர்வாகிகளை பல்வேறு கட்சிகளுக்கு உளவு பார்ப்பதற்காக ஸ்லீப்பர் செல்களாக அனுப்பி வைத்துள்ளோம் என இவ்வாறு தெரிவித்தார். நெல் விதைகளை சேமிச்சு வச்சிருக்கிறாரு, அதை பெருக்கித்தாரு, நீ நல்லபடியா விதைச்சு விளைய வை. இப்போ என்னட்டு நான் கை நீட்டின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு நீ ஆக்கு, அப்புறம் பேசு. சார், உங்க தனித்து போட்டிடுறீங்க, உங்க தலைமையில வேற யாருன்னா கட்சிகள் உங்க தலைமையில வந்து இணைஞ்சா அது கூட்டணியா ஏத்துக்குங்களா? எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம், பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. சரியா? எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொல்லுவோம், உட்கார்ந்துருப்பாங்களான்னு பாருங்க. இது வந்து இந்த மாதிரி கட்சியில வந்து சேர்ந்துட்டாங்க, இதுல சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. நாங்க தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்க தான் எல்லாரையும் மரியாதையா போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்கள்ல போய் சேர்ந்து எங்களுக்காக உளவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். சேலத்தில் பள்ளி மாணவர்களை காலமுக்க வைத்து கணித ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள கிழக்கு ராஜபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஜெயபிரகாஷ் என்பவர் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் பள்ளிக்கு கொடுத்துவிட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக மாணவர்கள் தலைமை ஆசிரியரிடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபோதையில் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களை காலமுக்க வைத்து வகுப்பறையில் தூங்கிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகியது. இதையடுத்து சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் கணித ஆசிரியர் ஜெயபிரகாஷை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கோவையில் அமைச்சர் கோவை செழியன் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் தலைமையில் உயர்கல்வித்துறை பங்களிப்போர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய அமைச்சர் தான் பொறுப்பேற்றதிலிருந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் வழிகாட்டுதலோடு இந்த உயர்கல்வித்துறையை இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என அனைவரின் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து இந்த துறையை இன்னும் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர், உயர்கல்வித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், பல்வேறு கல்லூரி அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர். இன்னும் மிக சிறந்த துறையாக, எதிர்கால இளைய தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு துறையாக உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முதல்வருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் உயர்கல்வித்துறையினுடைய உயர் அதிகாரிகளோடு கூடுதல் செயலர் மற்றும் நம்முடைய உயர்கல்வித்துறை மன்றத்தினுடைய துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய விஜயகுமார் சார் அவர்களோடு கலந்து பேசி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை 4 மண்டலங்களாக பிரித்து, திருச்சி, இன்றைக்கு கோவை, மதுரை, சென்னை என்று 4 மண்டலங்களாக பிரித்து 4 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய
உறுப்பு கல்லூரிகள், கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகள், அதில் அரசு கல்லூரி, உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரி, பிஎல் கல்லூரி என்று உயர்கல்வித்துறையினுடைய அனைத்து அம்சங்கள் அடங்கிய அனைத்து நிலையிலான கல்லூரியினுடைய ராமநாதபுரம் நகராட்சி முழுவதும் தண்ணீர் தேங்கி இருந்த இடங்களை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ராமநாதபுரத்தில் தொடர்ந்து பெய்த 2 நாட்கள் பெய்த மழையால் ராமநாதபுரத்தில் சுமார் 30 இடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து தடை ஏற்பட்டது. இதில் 24 இடங்களில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் இரவு பகலாக டீசல் என்ஜின் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பால்வளத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர் மழை தண்ணீர் தேங்கிய இடங்களை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து மழை சேதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையும் உள்ளூர் அமைச்சர், உள்ளூர் மாவட்ட செயலாளர், உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லோரும் அழைத்து சென்று பார்த்து நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டதன் விளைவாக வந்திருக்கிறோம். நாங்கள் சென்னையில் நம்முடைய முதலமைச்சர் இருந்தால் கூட கடந்த 2 தினங்களாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நம்முடைய தலைமையிலிருந்து தொடர்பில் இருக்கிற காரணத்தால் தான் மிக விரைவாக இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிற இந்த பகுதியெல்லாம் தண்ணீர் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறது. விரைவில் மிச்சம் இன்றைக்குள்ளாக அந்த மீதி 8 இடங்கள் இருக்கிற தண்ணீரையும் வெளியேற்றி விடுவோம். இல்லைங்க, நான் ராமநாதபுரம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை முறையாக இல்லை. அதே மாதிரி இந்த நீர் வெளியேறதுக்கு நிரந்தரமான தீர்வு இல்லாமல் இருக்குது. இது வட்ட வட்டம் ஒவ்வொரு மழை பெய்யும் போது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது. பாதாள சாக்கடையில் என்னென்ன அதில் வேலை செய்யணுமோ அது மாவட்ட நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விரைவுபடுத்தி அந்த பணிகள் எல்லாம் செய்ய காத்திருக்கிறோம். உள்ளூர் அமைச்சராக இருக்கிற கண்ணப்பன் அவர்களும் இனாம் நிலங்களில் குடியிருப்பவர்களையும் வேளாண்மை செய்பவர்களையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை இந்து சமய அறநிலைத்துறையும் வக்பு வாரியமும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என திருமுருகன் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, இனாம் என்று சொல்லக்கூடிய மானிய நிலங்கள் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் அல்ல என்றும் தமிழகத்தில் 13 லட்சம் இனாம் நிலங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்து சமய அறநிலைத்துறை இனாம் நிலங்கள் கோவில் நிலங்களாக கருதி விவசாயிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளிடமிருந்து அதனை நீதிமன்ற உத்தரவு மூலம் பறித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இனாம் நிலங்களில் குடியிருப்பவர்களையும் வேளாண்மை செய்பவர்களையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை இந்து சமய அறநிலைத்துறையும் வக்பு வாரியமும் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். இது குறித்தான வாக்குறுதிகள் சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்டும் அது நிறைவேற்றப்படவில்லை என்று அரசிற்கு நினைவுபடுத்தியுள்ளார். மேலும் நாங்கள் இந்த கோரிக்கையை வலுப்படுத்தும் விதமாக இந்த இனாம் என்கின்ற இந்த வகைப்பாடு என்பது குறிப்பாக அரசர் காலத்தில் உயர் சாதிகளாக அறியப்படுகின்ற பார்ப்பனர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது, கோவில்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இனாம் வகைப்பட்ட நிலத்தை ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தை, கட்டுரையை வெளியிட்டிருந்தார். அது ஜமீன் இனாம் ஒழிப்பு என்கின்ற பெயரிலே புகழ்பெற்ற ஒரு கட்டுரையாக வந்திருந்தது. இது திராவிடர் இயக்கத்தினுடைய நில சீர்திருத்தம், நில உரிமை சம்பந்தமான ஒரு கொள்கை பிரகடனமாக அறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஆவணப்படுத்தியிருந்தார். அவர் 1940களிலே வெளியிட்ட இந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகிறார், இனாம் நிலங்கள் என்பது பார்ப்பனர்களுடைய பயன்பாட்டிற்கும் மற்றும் புண்ணியகாரியம் என்று சொல்லப்பட்ட பூந்தோட்டம், சாவடி, சத்திரம், வேத பாடசாலை மற்றும் கோயில், மடம் ஆகியவற்றின் காரியத்திற்காக இனாம் நிலங்கள். கிருஷ்ணகிரியில் செல்போனை பறித்து சென்றவர்களை போலீசார் பிடிக்க முயன்ற போது குற்றவாளிகள் கீழே விழுந்ததில் கைமுறிவு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சிங்காரப்பேட்டையை சேர்ந்த செல்வம் தனது மனைவி பழனி அம்மளுடன் கோவை அருகே உள்ள கருமத்தம்பட்டியில் தங்கியிருந்து கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கோவை ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் திடீரென செல்வம் கையில் இருந்த செல்போனை பறித்துவிட்டு தப்பினர். இதுகுறித்து உடனடியாக மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செல்வத்திடம் செல்போனை பறித்து சென்று நபர்கள் கவுண்டம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அவர்களை பிடிக்க போலீசார் முயன்ற போது 2 வாலிபர்கள் கீழே விழுந்ததில் காயமடைந்தனர். பின்னர் போலீசார் அந்த 2 பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
கரூரில் மருந்து கடையில் இருந்த பெண்ணின் கழுத்திலிருந்து தங்க செயினை இளைஞர் பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கரூர் மாவட்டத்தில் உள்ள காந்தி கிராமத்தில் தனியார் மருந்து கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மருந்தகத்தில் இரவு 10 மணிக்கு மேல் ஆள் நடமாட்டம் இல்லாததை நோட்டமிட்ட இளைஞர் ஒருவர் இரவு மருந்து கடைக்கு மருந்து வாங்குவது போல் சென்றுள்ளார். இளைஞர் கேட்ட மருந்தை கடையில் இருந்த பெண் எடுத்து வந்த போது அப்பெண்ணின் கழுத்திலிருந்த தங்க செயினை இளைஞர் பறிக்க முயன்றுள்ளார். அப்போது அந்த பெண்மணி நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் தங்கச்செயினை பறிக்க முடியாததால் இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக தாந்தோன்றிமலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்கள் பகிரப்பட்டு வருவதால் கரூரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருத்தாச்சலத்தில் அரசு அனுமதியின்றி விற்பனை செய்யப்பட்ட 71 கேஸ் சிலிண்டர்களை வட்ட வழங்கல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பெரிய கண்டியங்குப்பம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அரசு அனுமதியின்றி கேஸ் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக விருத்தாச்சலம் வட்ட வழங்கல் அதிகாரி அனுஷியாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வட்ட வழங்கல் அதிகாரி அனுஷியா தலைமையில் நகர வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார், குடிமைப்பொருள் தனி வருவாய் ஆய்வாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் தனியார் மண்டபங்களில் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு அரசு அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 71 வாயு நிரப்பப்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் கண்டறியப்பட்டது. மேலும் சேந்தநாடு கிராமத்தை சேர்ந்த செல்வகுமார் என்பவர் அங்கிருந்து அருகில் உள்ள வீடுகளுக்கு மற்றும் உணவகங்களுக்கு அரசு அனுமதியின்றி சிலிண்டர்களை திருட்டுத்தனமாக விநியோகம் செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சிலிண்டர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை அருகில் உள்ள தனியார் கேஸ் குடோனுக்கு அனுப்பி வைத்தனர். சேலத்தில் சிறுமியை கடத்திய வழக்கில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை போக்சோவில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த ஏத்தாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி 3 நாட்களாக காணவில்லை என அவரது தாயார் ஏத்தாப்பூர் போலீசில் புகார் கொடுத்தார். இதுகுறித்து ஏத்தாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் பெத்த நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த காத்தவராயன், அவரது மகன் சுபாஷ், இளைய மகன் சுசில் போஸ் உள்ளிட்ட 3 பேர் ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ஏத்தாப்பூர் போலீசார் வாழப்பாடி மகளிர் காவல் நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் 3 பேர் மீதும் வாழப்பாடி மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிந்து கைது செய்து சிறைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் ரயிலில் அட்டகாசம் செய்த விவகாரம் தொடர்பாக 5 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் 2 மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் கடந்த 15ஆம் தேதி அன்று ரயிலில் பயணம் செய்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ரயில் பயணிகள் முகம் சுளிக்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு ஆபாசமாக பேசிக்கொண்டு படியில் தொங்கிய நிலையில் பயணம் செய்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு 5 மாணவர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் சென்னை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் நள்ளிரவில் தனிப்படை போலீசார் பரத் மற்றும் கஸ்தூரி ராஜாவை கைது செய்துள்ளனர். ரயிலில் அட்டகாசம் செய்து 5 நபர்களில் 2 நபர்களை கைது செய்த நிலையில் மீதமுள்ள 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட இளம் சிறாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பரத் என்கிற மாணவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டார். அரக்கோணத்தில் இருந்து புறப்பட்ட மின்சார ரயில் அடுத்தடுத்து 2 ரயில் நிலையங்களில் நிற்காமல் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற மின்சார விரைவு ரயில் புளியாமங்கலம் மற்றும் மோசூர் ஆகிய 2 ரயில் நிலையங்களில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சங்கிலி இழுத்து ரயிலை நிறுத்தி ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அடுத்த ரயில் நிலையத்தில் ரயில் ஓட்டுநர் மற்றும் கார் மாற்றப்பட்டனர். பின்னர் ரயில் சென்னை நோக்கி புறப்பட்டு சென்றது. காஞ்சிபுரம் மேவலூர்குப்பம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் முறைகேடு நடந்துள்ளதா என மாவட்ட திட்டக்குழுவினர் ஆய்வு செய்வதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் மேவலூர்குப்பம் ஊராட்சியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் 3,75,00,000 ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் அபிராமி மீது புகார் வந்துள்ளது. அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட திட்டக்குழுவை சேர்ந்த மகளிர் திட்ட இணை இயக்குநர் பிச்சாண்டி, திட்ட அலுவலர்கள் உமாசங்கர், பானுமதி உள்ளிட்ட 5 அதிகாரிகள் மேவலூர்குப்பம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். செங்குன்றத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை செங்குன்றத்தில் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் ஜன்னல் கம்பியை அறுத்தி எடுத்து வங்கிக்குள் சென்று கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். அப்போது வங்கியில் அலாரம் ஒலித்ததால் வங்கியின் மேலாளர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரோந்து போலீசார் கொள்ளையின் உள்ளே இருப்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து செங்குன்றம் போலீசார் லாவகமாக கொள்ளையனை வங்கியில் இருந்து பிடித்து செங்குன்றம் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொள்ளையன் சென்னை வீராபுரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. வங்கியின் ஜன்னல் கம்பியை அறுத்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் செங்குன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
சிவகங்கை வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் இளைஞரணி பாக்க முகவர்கள் ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் திருமலை முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மதிவாணன், கிங் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பவானி கணேசன், சேர்மன் மஞ்சுளா பாலசுந்தர், மாவட்ட நிர்வாகிகள் மேனாள், சேர்மன் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். சேலம் வனப்பகுதியில் காட்டுப்பன்றி வேட்டையாடிய நபருக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி மற்றும் வீரகனூர் வனப்பகுதியில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடி இறைச்சி விற்பனை செய்வதாக ஆத்தூர் கோட்ட வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியருக்கு புகார் சென்றது. இதனை கண்டறிய ஆரோக்கியராஜ் உத்தரவின்படி கெங்கவல்லி வனசரகர் சிவகுமார் தலைமையிலான வனத்துறையினர் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டனர். அப்போது வீரகனூர் ஏரிக்கரை பகுதியில் இறைச்சி விற்பனை செய்த தங்கவேல் என்பவரை மடக்கி பிடித்து 10 கிலோ இறைச்சியை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காட்டுப்பன்றியை வேட்டையாடி தங்கவேலுவை கைது செய்தனர். மேலும் அவருக்கு 80,000 ரூபாய் அபராதம் விதித்து ஆத்தூர் கோட்ட வன அலுவலர் ஆரோக்கியராஜ் சேவியர் உத்தரவிட்டார். பொழிச்சலூர் ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே குவிந்து கிடக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொழிச்சலூர் ஊராட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே பல இடங்களில் குப்பை மற்றும் கோழி இறைச்சியின் கழிவுகள் அதிக அளவு உள்ளது. இதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி வழியாக மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் பலர் மூக்கை பிடித்துக் கொண்டு சென்று வருகின்றனர். மேலும் பொழிச்சலூர் ஊராட்சி ஊழியர்கள் அங்கு உள்ள குப்பைகளை அகற்றாமல் அங்கு வைத்தே தீ வைப்பதால் அதிலிருந்து வரும் புகையால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு பலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதோடு காற்று மாசு அடைந்து வருகின்றது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட பொழிச்சலூர் ஊராட்சி அதிகாரிகள் உடனடியாக அங்குள்ள குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை எடுத்துள்ளனர். என்னோட பேர் ரெபேக்கா. நான் பொழிச்சலூர் பகுதியில் தான் இருக்கேன். தினமும் நாங்கள் இதை வந்து போகிற ரூட் தான் இது. ஆக்சுவலி இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப குப்பையாக இருக்குது. அவங்க அதை கொளுத்திடுறாங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் யாரும் இது பண்ணுற மாதிரி இல்லை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கேருக்கு தான் போவாங்க. ஆனால் இதால் பிரச்சனை ஆகுது. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு எப்படி பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்கன்றது தெரியல. பட் இது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா மக்களும் சேஃப்டியாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த பார்த்துருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம பொழிச்சலூர் பகுதியில் இருக்கிற தாங்கல் அரசு மருத்துவமனை பகுதி தான். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம தாங்கல் அரசு மருத்துவமனை ஒரு 100க்கு மேற்பட்ட நம்ம பொழிச்சலூர் பகுதி பக்கத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனால் இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வர இடத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஒரே டஸ்ட்டு கிஸ்ட் எல்லாமே போட்டு குப்பை போட்டிருக்காங்க. இதெல்லாமே கூட கொண்டாந்து இங்கே கொட்டி இங்கே கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. இதனால் அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் தூசி எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி தான் போயிட்டுருக்கு. அதனாலேயும் மக்களுக்கு பயன்படும். இந்த சுகாதார நிலையத்தில் ஏற்கனவே டாக்டர்ஸ் இல்லைன்ற ஒரு குறைபாடுகளும் இருக்குது. டைமுக்கு இல்லாமல் வெறும் நர்ஸுகளே வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் இல்லாமல் இந்த மாதிரி குப்பை கூடமாக இருந்துச்சுன்னா பொதுமக்கள் எப்படி போய் அந்த சுகாதார நிலையத்தில் நாங்கள் ஒரு மருத்துவ உதவி பண்ண முடியும், மருத்துவ முகாம் பார்க்க முடியும்? நான் 26 வருஷமாக அங்கே தான் இருக்கோம். இந்த ரோடு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இப்போ தான் குப்பை, கொய் அரிசி இது எல்லாமே இந்த பன்றிகை எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அதனால் ஜனங்க ஸ்கூல் போகிற பசங்களும் போக முடியலங்க. இதுலேருந்து ஒரே குடியாத்தம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முகேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் புதிய பேருந்து நிலையம் அருகில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் ஒரே வண்டியில் வந்தனர். அவர்களை மடக்கி பிடித்து சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்கள் மற்றும் தலைக்கவசம், குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல் நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து துறை சார்பில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியில் பும்ராவின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய அணியினர் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் இன்று தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவு செய்தது. இந்நிலையில் முதல் பேட்டிங் செய்த இந்திய அணி 180 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பும்ராவின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்காமல் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். இறுதியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 67 ரன்கள் குவித்து 7 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி 31 உலக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். வட இந்தியாவில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாடு குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க திமுக அரசு முயற்சிக்கிறது, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மராட்டியம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தல் நாளை வாக்குகள் எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து, தாம்பரம் செங்கல்பட்டு இடையே சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டி, பும்ராவின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய அணியினர் திணறல். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.